ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். பம்ப்கினை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான 3 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பூசணிக்காய் வச்சு பண்ணதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். பூசணிக்காவை வச்சு எப்பயும் போல் கூட்டு பொரியல்னு பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அடி தூளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த 3 ரெசிபியும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காவில் நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எந்த பூசணிக்காய் கிடைச்சாலும் அதை வச்சு நான் சொல்கிற அளவுகளோட இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. இதை நம்ம முழுசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. இதிலேருந்து பாதி பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட தோல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஒரு பாதியை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு பாதியை மட்டும் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க விதையும் இந்த நாரும் நமக்கு தேவைப்படாது. வெளியே எடுத்து வச்சிடலாம். விதையை தூக்கி போட வேண்டாம். 2 நாள் வெயிலில் காய வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை சாப்பிடலாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு காயான பூசணியை யூஸ் பண்ண வேண்டாம். செங்காவான பூசணிக்காவா இல்லைனா பழுத்த பூசணியாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். ஒரு பாதியில் எந்த அளவுக்கு விதை இருக்குது, இதை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். நம்ம எடுத்த பாதி பூசணிக்காவை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீஸையெல்லாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி ஸ்டெய்னருக்கு பதிலாக இட்லி பாத்திரத்துலேயே டைரெக்டாக வச்சு வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். கட் பண்ணி அரேஞ்ச் பண்ண பூசணிக்காவை வச்சிடலாம். அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா பழுத்த பழமாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 10 நிமிஷமே போதும். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பம்ப்கின் நல்லா வெந்திருக்கு. இது வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி இல்லை ஃபோர்க் வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்குச்சுன்னா வெந்துடுச்சின்னு அர்த்தம். இது இருக்கட்டும். பவுலில் பிளேட்டில் 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். மைதா கூடவே 1 கப் அளவு கோதுமை சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச பம்ப்கின்லேருந்து உள்ளே இருக்க சதையை மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச பம்ப்கின்லேருந்து 2 இல்லை 2.5 பீஸ் மட்டும் நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோலோடு சேர்க்க வேண்டாம். ஒரு ஃபோர்க் வச்சு இது போல் எடுத்து விட்டாலே ரொம்பவே ஈஸியாக எடுக்க வந்துடும். 2 கப் மாவுக்கு 2.5 பீஸ் பூசணிக்காய் கரெக்டாக இருந்தது. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. மாவு கூட தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த பூசணிக்காவில் இருக்க ஈரத்துலேயே மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கூட 1 பீஸ் பூசணிக்காய் கூட சேர்த்து பேசிங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் அளவு எள்ளு, 1/4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் நெய்யை அப்படியே சேர்க்காம உருக்கிட்டு கூட சேர்க்கலாம். நீங்கள் எந்த ஸ்நாக் ரெசிபி பண்ணாலும் அது கூட கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம ரெடி பண்ணதை மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரெடி பண்ண போகிற ஸ்நாக்குக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மிக்சரை சேர்த்து பிசையும் போது மாவு இன்னும் கொஞ்சம் இலகி வரும். இந்த ஸ்டேஜில் மாவை நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மாவை கைவிடாமல் பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவுக்கு சாஃப்டாக வந்ததும் இதை ஒரு கிளாத் போட்டு மூடி 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவுமே நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு. நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ஒட்டுற போல தான் இருக்கும். வெஜிடபிள் கட்டரில் கொஞ்சமாக மைதா இல்லை கோதுமை சேர்த்துட்டு மாவை சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். ரொம்ப மொத்தமாக கட் பண்ண வேண்டாம். இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ண பீஸெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பீஸை மட்டும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். கையாலேயே மாவை நல்லா உருட்டிக்கலாம். நூல் இழைக்கிற மாதிரி இது போல் உருட்டிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்கும் போது உள்ளே நல்லா வெந்து வரும். ரொம்பவும் மொத்தமாக உருட்டிட்டிங்கன்னா எண்ணெயில் சேர்த்து பொரிக்கும் போது கரெக்டாக வேகாது. நம்ம உருட்டின மாவை 2ஆக மடிச்சிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக மாவை இது போல் முறுக்கி விடலாம். ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து பண்ண வேண்டாம். கொஞ்சம் சாஃப்டாக இது போல் முறுக்கிட்டு இன்னொரு டைம் இது போல் மடிச்சிக்கலாம். இப்போ இதையும் 1 இல்லை 2 டைம் முறுக்கி விட்டுடலாம். எந்த ஒரு அச்சும் இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல்
மீதி இருக்க எல்லா மாவையும் உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு ஃபஸ்ட் டைம் ஃபோல்ட் பண்ணி 5லேருந்து 6 டைம் முறுக்கி விட்டு திரும்பவும் ஃபோல்ட் பண்ணி 1லேருந்து 2 டைம் முறுக்கி விட்டால் ரொம்பவே ஈஸியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண டிசைன் ஜடை பின்ன மாதிரி எந்தளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். நான் ரெடி பண்ண மாவில் பாதி அளவு இது போல் டிசைன் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் மீதி பாதி மாவில் இதே போல் டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, போட்டால் உள்ளேயே பபிள்ஸ் வரணும். நம்ம மாவு உள்ளே சேர்த்ததும் மேலெழும்பி வந்துடக்கூடாது. நின்று நிதானமாக இது மாதிரி பொரிஞ்சு வரணும். நம்ம ரெடி பண்ண எல்லா டிசைனையும் ஆயிலில் சேர்த்துடலாம். இது ஃபுல்லாக வெந்து வெளியே எடுக்கிற வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம மாவு கொஞ்சம் மொத்தமாக சேர்க்கறதுனால உள்ளே வெளியே நல்லா வெந்து வரணும். மாவு உள்ளே சேர்த்ததுமே கரண்டி வச்சு திருப்பி விட வேண்டாம். இது மாதிரி பொரிஞ்சு மேலே எழும்பி வந்ததும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரத்துக்கு திருப்பி விடாமல் வேக வச்சா ஒரு சைடு மட்டும் கலர் டார்க்காகவும் இன்னொரு சைடு வேகாத மாதிரி இருக்கும். நல்லா அப்பப்போ கலந்து விடுங்க. நம்ம இதை உள்ளே சேர்த்து 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்க எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்த மாதிரியே இருக்குது. இதே போல் அடுத்த பேட்சும் உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ரெசிபி முழுக்க ஒரே கப்பாக யூஸ் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வரணும். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி இது போல் நுர கட்டி வந்ததும் கையால் எடுத்து பாருங்கள். இந்தளவுக்கு ஒரு கம்பிப்பதம் வந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்கை இது உள்ளே சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்கை சர்க்கரை பாகில் ஒரு லேயர் அளவு கோட் பண்ணாலே போதும். எல்லா சைட்லேயும் சர்க்கரை பாகு படுற அளவுக்கு திருப்பி விடுங்க. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. பட் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது நேம் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச பம்கின்லேருந்து 1.5 பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். முன்னாடி சொன்ன மெத்தட் போல் ஒரு ஃபோர்க் வச்சு உள்ளே இருக்க சதையை மட்டும் ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துடலாம். இது கூட பாலோ தண்ணியோ எதுவும் சேர்க்க வேண்டாம். பூசணியோட ஈரப்பதத்திலேயே மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை இலக்கமாக பிசைய வேண்டாம். நம்ம கொழுக்கட்டைக்கு பிசைகிற போல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. பூசணிக்காவை பச்சையாக மிக்சியில் அரைச்செல்லாம் சேர்க்க வேண்டாம். வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா டைட்டாக இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கூட இலக்கமாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு டைட்டாக இருக்கணும். நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் உருண்டைகளை உருட்ட வேண்டாம், வேகிறதுக்கு லேட் ஆகும். கோலி குண்டு போல் சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக பிரித்து எடுத்து கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இந்தளவுக்கு இருக்கணும். இதே போல் மீதி இருக்க மாவில் நம்ம உருண்டைகளை ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண எல்லா உருண்டைகளையும் தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி 1/2 லிட்டர் அளவு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு இந்தளவுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை ஒன்றொன்னா உள்ளே சேர்த்துடலாம். உருண்டைகளை உள்ளே சேர்த்ததுமே கரண்டியை வச்சு கலந்து விட வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் கலந்து விடுங்க. அரிசி மாவுன்றதுனால சட்டுன்னு அடிப்பிடிச்சிரும். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து விடுங்க. 5 நிமிஷம் ஆகியிருக்கு. உருண்டைகள் பாதி அளவு வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி இந்தளவுக்கு வெந்துருச்சு. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 250 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாலை சூடாக சேர்க்க வேண்டாம், திரிஞ்சிடும். ஆற வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பால்லேயே அந்த உருண்டைகள் நல்லா ஊறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. உருண்டைகளோட பால் நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 80லேருந்து 100 கிராம் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நேம் நானே வச்சிடுறேன், பம்கின் பால் கொழுக்கட்டைன்னு. அடுத்த ரெசிபியை பார்த்துடலாம். நம்ம வேக வச்ச பம்கினில் எவ்வளோ மீதி இருக்கோ அதை மொத்தத்தையும் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் ஃபோர்க் வச்சு சதையை மட்டும் உள்ளே எடுத்து சேர்த்துக்கலாம். லெஃப்ட் ஓவராக எனக்கு 4 பீஸ் பம்கின் இருந்தது. நான் எல்லாத்தையும் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இது போல் ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. மிக்சியில் சேர்த்து அரைக்க வேண்டாம். நல்லா மசிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பேர் வைக்காத ரெசிபிக்கு சக்கரை பாகு ரெடி பண்ணோம் இல்லையா, அது மீதி இருக்குது. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்ச
பம்கினை உள்ளே சேர்த்துடலாம். இந்த சக்கரை பாகுலையே பம்கினை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சக்கரை கரெக்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். எனக்கு சக்கரை பத்தாதனால நான் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். நம்ம அல்வா தான் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி வேக வச்சதுனால ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இது கொஞ்சம் வெந்து வந்தால் போதும். அல்வாவுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கலந்து விட தேவையில்லை. சக்கரை பாகு நல்லா சுண்டி வந்ததும் இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட பம்கின் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது கூடவே நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ண முந்திரியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். பேனில் ஒட்டாமல் இந்தளவுக்கு சுருண்டு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம நார்மலாக பம்கின் அல்வானா அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக ரெடி ஆகிடும். கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பம்கினில் நம்ம செஞ்ச எல்லா ரெசிபியும் ரெடியாக இருக்குது. சர்வ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த ரெசிபியில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பம்கினில் இது போல் அடுத்து என்ன ரெசிபி பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண 3 ரெசிபியுமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதுலேயும் முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண பால் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. என்னோடய ஃபேவரட் ரெசிபியில் இதுவும் ஒன்றா மாறிடுச்சு. நீங்களும் முக்கியமாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபினா பம்கின் பால் கொழுக்கட்டையை சொல்லுவேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம நார்மலாக ரெடி பண்ணுற பால் கொழுக்கட்டையை விட இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூசணிக்காவை வச்சு எப்பயும் கூட்டு பொரியல்னு செஞ்சு போர் அடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பேர் வைக்காத ஸ்நாக்குமே ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த ஸ்நாக்ஸை கொடுங்க. ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபியில் என்னோடய ஃபேவரட் பால் கொழுக்கட்டை. அப்போ உங்களுக்கு ஃபேவரட் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்நாக் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சமைக்கும் போதே 2 ரவுண்ட் டேஸ்ட் பண்ணிட்டேன். 3வது ரவுண்டாக உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மொத்த பால் கொழுக்கட்டையும் ஒரே ஆளாக சாப்பிட்டாலும் இன்னும் பத்தலைன்ற மாதிரி தான் இதோட டேஸ்ட் இருக்குது. அந்தளவுக்கு பால் கொழுக்கட்டை அல்டிமேட்டாக இருக்குது. அல்வா எப்பயும் போல் நார்மல் அல்வா மாதிரி தான் இருக்குது. அல்வாவில் எனக்கு அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியல, நார்மலாக தான் இருக்குது. நம்ம பேர் வைக்காத ஸ்நாக்குமே ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. நாளைக்கு இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.